சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து. இந்த உலக ரீதியான சர்ப்பத்தை அல்ல, ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாத்தான் என்னப்படுகிற இந்த ஆவியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வானமண்டலத்தில் உள்ள எல்லா ஆவிகளும் சரீரத்தன்மை உடையதாக இல்லாமல் ஆவிக்குரிய தன்மை உடையதாக இருக்கிறது. அதை குறித்து பவுல் தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று அழகாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு, அந்த அந்தகார ஆவிகளுக்கு, அதனுடைய தலைவனாகிய அந்த லூசிஃபர்னு சொல்லக்கூடிய அந்த மோசமான ஆதி பாம்புன்னு சொல்லக்கூடிய ஓல்டு சர்பண்ட்னு சொல்லுவாங்க. சாத்தானுக்கு 3 முகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் அந்த ஆதி சர்ப்பமாகிய ஓல்டு சர்பண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பொல்லாத பிசாசு. அவன் கூட சேர்ந்து தான் ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறாங்க. அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துன்னு என்ன சொல்லப்படுகிற மோசமான எதிர் கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிற இந்த ஆன்டி கிரைஸ்ட் இப்படின்பட்ட நபர் கடைசி காலங்களில் பெர்சனாலிட்டியோடு எழும்பி தேசத்தை ஆளுகை செய்வார் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த மோசமான அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதனுடைய எல்லா தலைமத்துவத்தையும் தூக்கி செல்லக்கூடிய இந்த மோசமான ஆதி சர்ப்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ப்பத்தின் ஆவி என்னெல்லாம் செய்யும்? இது அநேகருடைய கனவுகளில் புகுறுகிறது. அநேகருடைய கனவுல பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பத்தின் ஆவி நுழைகிறது. ஸோ அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சர்ப்பம் தொட்டுட்டு போனது போல இருக்கும். தரிசனத்தில் பார்ப்பாங்க, அப்படி ஒரு சர்ப்பம் வர்றது போல இருக்கும். அவர்கள் கழுத்தில் இருக்கிறது போல இருக்கும், கையில் இருக்கிறது போல இருக்கும், உடலை சுத்தினது போல இருக்கும். இப்படி பல கனவுகள். அவர்கள் கட்டலில் படுத்திருப்பாங்க, கீழே ஃபுல்லாக குட்டி குட்டி பாம்பாக இருக்கிறது போல இருக்கும். இப்படி ஒவ்வொரு கனவுகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு காட்டுகிறார். எப்படி தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டினாரோ, யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினாரோ, இந்த மாடுகளை காட்டினார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை காட்டினார். ஸோ இதுக்கு பின்பதாக பெரிய பெரிய அடையாளங்களும் பெரிய பெரிய அற்புதங்களும் மறைந்திருக்கிறது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு விசேஷமாக வேதம் இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பார்க்க முடியாட்டியும் ஒரு சில காரியங்களை நம்ம மேஜராக நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். வாங்க நம்ம இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து பார்க்கலாம். இந்த சேனலில் நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கிறோம். பல ஆயிரம் மக்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க, வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நெடுநாள் கேள்விகளுக்கு பரிசுத்தாவின் உதவியோடும் வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடும் நம்ம இதில் ஆன்சர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக விடைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இது உதவியாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்களும் எங்களோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். வாரத்தில் 2 நாள் நிகழ்ச்சிகள் வரும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த சர்ப்பத்தின் ஆவிட்டிருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த சர்ப்பத்தின் ஆவி வேதத்தில் முதலாக எப்படி இது கிரியை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக நீங்கள் 3 காரியங்களை புரிய வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு கனியை உண்ணக்கூடாதுன்னு சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த தவறை அவர்கள் என்ன செய்கிறாங்க? செஞ்சிடுறாங்க. ஆதாம் செய்கிறான், ஏவாளும் சேர்ந்து, ஆதாம் ஏவாள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றாங்க. இவங்களை வஞ்சித்தது யார்? ஒரு சர்ப்பம். சரி, நல்லா யோசித்து பாருங்கள். செஞ்ச தவறுகள் எல்லாம் யார் செய்கிறா? பிசாசு செய்தான்னு கேட்டால் பிசாசு செய்யலை. அங்கே ஒரு சர்ப்பம் இருக்குது, அது செய்து. அங்கே ஒரு ஏவாள் இருக்கிறாள், அந்த ஏவாள் பாவம் செய்கிறா. அங்கே இருக்கக்கூடிய ஆதாம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு பாவம் செய்கிறான். இப்போ சாத்தான் தப்பு செஞ்சானா இல்லை ஆதாம் ஏவாள் பாம்பு இது தப்பு செஞ்சதான்னு நீங்கள் புரிந்து கொண்டாதான் உங்களுக்கு இதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம அந்த பாம்பு சொல்கிறோமே, இது பிசாசு பாம்பின் ரூபத்தில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வருவார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அக்னி நாவு போல இறங்கி வந்தார். உடனே நம்ம ஆண்டவர் புறாவாக இருக்கிறார், அக்னியாக இருக்கிறார் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை மாடுனுடைய ரூபத்தில் ஆண்டவருடைய ஒரு காட்சி அளித்தார்னா மாடாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யூதாவின் ராஜசிங்கம்னு வேதம் சொல்லுகிறது.
ஒவ்வொரு சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு விதமாக வர்ணிச்சிருப்பாங்க. கழுகுக்கு ஒப்பனையாக, மனுஷனுக்கு ஒப்பனையாக, இப்படி ஒரு காளைக்கு ஒப்பனையாக. ஏன்னா ஆண்டவர் கடினமாக உழைத்தவர், அவர் மனித குமாரன், அவர் கழுகை போல எழும்புகிறவர்னு சொல்லி ஒவ்வொரு விதத்துலையும் அவங்க வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் கழுகாக இருக்கிறார், காளையாக இருக்கிறார், சிங்கமாக இருக்கிறார் நம்ம அப்படி சொல்ல முடியாது. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தருவேன்னு வேதம் சொல்லுகிறது. உடனே நம்ம காண்டாமிருகமாக மாறுவோமான்னு கேட்டால் இல்லை, அதனுடைய பலன் கிடைக்கும். மான் கால்கள் கிடைக்குமா? த ஃபுட்ஸ் ஆஃப் டியர், அதாவது மானுடைய கால்கள் என்ன செய்யும்னா எந்த குழியில் இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் பாறையில் இருந்து துள்ளி குதித்து வெளியே போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். அப்போ அந்த மான் கால்களை ஆண்டு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே நம்ம கால் எல்லாம் மனுஷன் கால் இல்லாமல் மாறி போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் ஒரு சிம்போனிக்காக, ஒரு இலுஸ்ட்ரக்ஷனாக, ஒரு ஆண்டவர் ஒரு அடையாளபூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு காரணம் ஒரு பாம்பான்னு கேட்டால் கிடையாது, அந்த பாம்புக்கு பின்னாடி இருந்த சாத்தான். சரி, இப்போ தப்பு ஆதாம் செய்தானா பாவம் சாத்தான் செய்தானான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதை தெளிவாக புரிந்துட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் நல்லபடியாக புரிந்துவிடும். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். பாவம் யார் செய்கிறா? பிசாசு தானே ஏவுதல் கொடுக்குறான். பிசாசு தான் பாம்பை என்ன செய்கிறான்? பாம்புக்குள்ளே புகுந்துருக்கலாம். ஏன்னா அந்த பன்னிக்குள்ளாடி எப்படி அந்த சாத்தான் லேகியோன் புகுந்தானோ அதே போல் அந்த பாம்புக்குள்ளே புகுந்துருக்கலாம். சரி, இப்போ பாவம் செய்தது சாத்தான்னா, சாத்தான் தான் என்ன செய்கிறான்? இந்த எல்லாரையும் வஞ்சிக்கிறான்னா சாத்தானுக்கு தானே எல்லா கூலியும் போகணும், அவன் தானே தண்டிக்கப்படணும். ஏன் சர்ப்பம் தண்டிக்கப்பட்டது? ஏன் ஆதாம் ஏவாள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு யோசித்தீங்கன்னா அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். இப்போ சர்ப்பம் அந்த காலத்தில் பேசியிருக்கலாம். ஏன்னா ஆதாம் ஏவாள் சிங்கங்கள் கூட, கரடிகள் கூட, புலிகள் கூட தான் இருந்திருக்கிறாங்க. அது அவர்களை தாக்கவில்லை. உண்மையான ஒரு வேத ஞானத்தின்படி பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் அவர்கள் அந்த நித்திய ஜீவனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பலுகி பெருக சொல்லிட்டார். ஒருவேளை ஆதாம் ஏவாளும் பருகி பெருகியிருந்தாங்கன்னா, இந்த பாவத்தை செய்யாமல் பலுகி பெருகியிருந்தா அவர்கள் நித்தியமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் பாவம் செய்ததுனால என்ன ஆயிட்டு, அவர்கள் பலுகி பெருகினாலும் மரணம் ஆண்டு கொண்டது. ஸோ இப்போது இந்த சாபம்லாம் எப்படி வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு தானே தவறு செய்ய ஏவுனா, ஆதாமுக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கருகலான ரகசியம் என்னென்னா, பிசாசு ஏவனாலும் பாம்பு விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா பாம்புக்கு அந்த நாட்களில் ஞானம் இருந்திருக்கு. அந்த நாட்களில் சிங்கம் கடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நாட்களில் ஒரு ஆபத்தும் இல்லை. யானை விளையாண்டு கொண்டு இருந்திருக்கும், புலிகள் விளையாண்டு கொண்டு இருந்திருக்கும். அப்படி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல பாம்பு கொஞ்சம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி. அப்படின்னா என்ன? அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு அந்த சர்ப்பம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சர்ப்பம் என்ன செய்யுது? பிசாசுக்கு இடம் கொடுக்குது. சொல்லப்போனால் சர்ப்பம் பிசாசு கிடையாது, எந்த விலங்குகளும் பிசாசு கிடையாது. அவைகளை இன்ஸ்பயர் பண்ண ஏவுன அவைகள்கிட்ட பிசாசு கேட்கும் பொழுதோ இடைப்படும் பொழுதோ ரகசியங்களை பேசியிருக்குது. அந்த காலங்களில் அப்படி இருந்திருக்கு. ஞானமாக ஆண்டவர் எல்லாமே அழகாக படைச்சார். ஆண்டவர் படைச்ச எதுவுமே அலங்கோலமாக இல்லை. அப்போ சர்ப்பத்தை கூட எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, 2 கால் இல்லை 4 காலில் அது நடந்து போகிற மாதிரி தான் அவர் படைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள், சர்ப்பங்களுக்கு கால் இருந்திருக்கு. அது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களுக்கு கால் வளரக்கூடிய கிளான்ஸ், அதுக்கு உள்ளே வளரக்கூடிய சில அணுக்கள், சில டிஷ்யூஸ்லாம் உள்ளே இருக்குதான். ஆனால் அதுக்கு கால் வெளியே வளரலை. ஒரு காலத்தில் அதற்கு கால் இருந்திருக்கலாம், இல்லைன்னா கால் வளரக்கூடிய தன்மை அதுக்குள்ளே இருக்குதுன்னு அறிவியல் சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுது. பல விஞ்ஞான பூர்வமான அந்த அறிவியல் பூர்வமான சில ரகசிய அந்த சீக்கிரம் சர்ச் பண்ணக்கூடியவங்க அதை பதிவிட்டிருக்கிறாங்க. அதற்கு கால் வளரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ ஒருவேளை ஒரு லாரியை போல் 4 டயர் இருக்கிறது போல் 4 கால்களை உடைய, எப்படி இந்த பள்ளி இருக்குதோ அந்த காலத்தில் அப்படி 4-8 கால்களை உடைய ஒரு விலங்காக இந்த பாம்பு நடந்து திரிஞ்சிருக்கு. எப்படி இந்த நரி தந்திரம் உள்ளதாக இருக்குதோ அதே போல் சர்ப்பமும் ரொம்ப அறிவுள்ளதாக இருந்துச்சு. அதனால் சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த சர்ப்பத்தை யூஸ் பண்ணுறான். அதனால தான் சர்ப்பத்தினுடைய கால்களை ஆண்டு என்ன செய்கிறாரு? அதை விட்டு அகற்றி அது வயிறாலை ஊந்து போக செய்கிறார். அதனால தான் இன்னைக்கும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கு. அதற்கு கால்கள் வளர
செய்யக்கூடிய தன்மைகள் அதற்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ வேதம் எவ்வளோ நிதர்சனமான உண்மை பாருங்களேன். அப்போ கர்த்தர் அதனுடைய கால்களை அகற்றினார். அப்போ பாம்பு தந்திரம் உள்ளதாக இருந்துச்சே தவிர அதுதான் பிசாசு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் பிசாசு ஆதி பாம்புன்னு சொல்லப்பட்டாலும் அது லூசிஃபர், அது வானத்திலிருந்து விழப்பட்ட ஒரு தூதன். அவன் தான் பிசாசாக மாறி இருக்கிறான். அவன் தான் இந்த வானமண்டல சேனங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அந்த அசுத்தாவிகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். இவனை தான் ஆதி சர்ப்பம் என்று வேதம் தெளிவாக விளக்குகிறது. ஸோ அந்த அந்தகார ஆவி ஒருவேளை அந்த அசுத்த ஆவியை என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு பாம்பாக காட்சி அளித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி பார்க்கும்பொழுது ஆண்டவர் படைச்சதில் இருந்து ஒரு சர்ப்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தந்திரம் உள்ளதாக இருந்திருக்கு. ஒரு சர்ப்பத்துக்கு மட்டும், அதாவது சர்ப்ப கூட்டம், அதாவது அங்கே நிறையா இருந்திருக்கும், முதல்ல இருந்திருக்கும், பள்ளி இருந்திருக்கலாம், எதனால் இருந்திருக்கலாம். அதில் சர்ப்பம் கொஞ்சம் அறிவுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லுகிறதுனால அப்போ சர்ப்பம் ஆண்டு படைச்சது சர்ப்பம் தான், அது பிசாசு கிடையாது. பிசாசு அந்த சர்ப்பத்தை ஏமாற்றி இருக்குது. அதுதான் வேதம் ஆதியாகமம் 3:1 சொல்லப்படுகிற ஒரு உண்மையை போல நமக்கு தெரிகிறது. ஒருவேளை பிசாசே சர்ப்ப ரூபம் எடுத்து வந்திருந்ததுனால பவுல் ஆதி சர்ப்பம் சொல்லுகிறாருன்னா அப்போ அது பிசாசு கூட ஆதி சர்ப்பமாக இருந்திருக்கலாம். இது ரெண்டில் எந்த ஒப்பீனியனாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தெளிவு நமக்கு கன்க்ளூஷன் பைபிளில் சொல்லலை, நம்ம ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம். நானும் இன்றைக்கி இதுதான் நான் சொல்ல வரல, பட் இப்படி இருக்கலாம் நான் சொல்ல வருகிறேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ப்பம் என்ன செய்ய வருதுன்னா ஆதாம் எவ்வளோ வஞ்சிக்குது. இப்போ பாவம் பிசாசால் ஏவப்பட்டு தான் இந்த சர்ப்பம் வந்திருக்கும். இந்த சர்ப்பத்தினால பிசாசின் வார்த்தைகளை கேட்டு ஆதாம் எவ்வளவும் கீழ்ப்படியாமல் செய்ததுனால, ஆண்டவருக்கு பாவம் செய்ததுனால இப்போ தண்டிக்கப்படுறாங்க. அப்போது இதனுடைய மூல காரணம் சாத்தான் தான். ஆனால் தண்டனையை வாங்கினது சர்ப்பம், ஆதாம், ஏவாள். இந்த 3 பேருமே தண்டனையை வாங்கி சபிக்கப்படுறாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். ஸோ முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், சர்ப்பத்தின் ஆவின்னு சொன்னாலே அது லூசிஃபருடைய ஆவி. அது விழுந்து போன அந்த தூதனால உண்டாக்கப்பட்ட வானமண்டல ஆவிகள். இந்த அசுத்த ஆவிகளின் தலைவனை தான் நம்ம லூசிஃபர்னு சொல்கிறோம், அந்தகார பிசாசு. இந்த பிசாசுக்கு கீழே தான் ஈவில் ஸ்பிரிட்ஸ், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ், டீமன்ஸ் இதெல்லாம் இருக்குது. கிரேடு போல் இருக்குது. எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா. கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அநேக டிஜிஐ, டிஜிபி, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி பதவிகள் இருக்குது. அதே போல் அந்தகார ஆவிகளிலும் பதவி இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், இப்படி கோர்சஸ் இருக்குது அல்லவா. அந்த ஒவ்வொரு உயர்வு இருக்கிறது, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. இதே போல தான் இந்த பிசாசுகளுக்கும் கிரேடு இருக்குது. அதில் உயர்ந்த பொல்லாத இடத்துல இருக்கிறது தான் ஆதி சர்ப்பம்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சர்ப்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது 2 பேரை பிரிக்கக்கூடிய ஆவி. சர்ப்பத்தின் ஆவின்னு சொன்னாலே பிரிவினையின் ஆவி. சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யும்னா கலைக்கும். அது எப்படிலாம் கலைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்ப்பம் என்ன செய்யணும்னா முட்டையை குடிச்சிடும். அப்படின்னா கற்பத்தின் கனி அதால் கலைக்க முடிகிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்தாங்களோ, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தை சாப்பிட்டாங்களோ, அவங்க பிள்ளைகள் பாருங்கள், ஒருத்தன் பலியாகிறான், பலியாயிட்டார். யார்? ஆபேல். அவங்களுக்குள்ள அந்த பிரிவின் ஆவி வந்துட்டு, அப்போது இந்த ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோன்னா, இந்த பிசாசின் வஞ்சகங்களுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா நம்ம குடும்பமும் இந்த ஆவினால் தாக்கப்படும். கணவர் மனைவிக்கு உள்ளாடி அடிக்கடி சண்டை வருதுன்னா உங்களை அறியாமலே இந்த சர்ப்பம் உங்களை தாக்குதுன்னு அர்த்தம். சர்ப்பம் தாக்குதுன்னா பிசாசு தாக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு அர்த்தத்தினுடைய பேரை தான் சர்ப்பம் நம்ம சொல்கிறோமே தவிர சர்ப்பம் பிசாசு கிடையாது. சர்ப்பம்னு சொல்லுகிறது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கோம், காடுகளில் இருக்கிறது, மலைப்பாம்புகள் இருக்கிறது, அனகொண்டாஸ் இருக்கிறது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இதுதான் பிசாசுன்னு நினைப்பாங்க. இல்லை, அது விலங்கு அந்த ரூபத்தில் இல்லைன்னா அந்த சாத்தான்னு சொல்லக்கூடிய பொல்லாதவன் சர்ப்பத்தை உபயோகப்படுத்தினான். எப்படி அன்னைக்கு ஆண்டவராக இயேசு பேய்களை விரட்டும் பொழுது பன்னிக்குள்ளே போச்சோ அதே போல் இந்த சர்ப்பத்துக்குள்ளே பூந்திருப்பான். உடனே பன்னிலாம் பிசாசு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அது ஆண்டவர் படைத்த ஒரு விலங்கு. ஆண்டவர் கொசுவை தான் படைத்திருக்கிறார். நன்மை தீமை எல்லாமே நம்ம ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த மனுஷன் பாவியாக மாறின பொழுது இவைகள் எல்லாமே மனுஷர்களுக்கு பாதகமாக மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் வரும், நித்தியமான காலத்தில் வேதம் சொல்லுகிறது அல்லவா, சின்ன பையன் பாம்பு புத்துக்குள்ளே கையை விடுவான், அது கொத்தாது, சிங்கம் கடிக்காது, புலி தீண்டாது.
இந்த அனுபவத்தை நம்ம தானியேல் என்ன செஞ்சார், ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது சிங்கம் கடிக்காமல் ஆண்டவர் அந்த ஒரு அனுபவத்தை நம்ம அதில் பார்க்க முடிந்தது. சிங்கம் கடிக்கலை. ஸோ நடந்திருக்கு அற்புதங்கள், இனிமேலும் நடக்கும். இனி உள்ள காலங்கள், அரசாட்சிகள், நித்திய ஜீவனில் இதெல்லாம் நடக்க போகுது. ஆதாம் ஏவாள் இந்த நித்திய ஜீவனை இழந்ததுனால தான் அந்த குடும்பங்களில் இருந்து பிரிவினைகள் வர ஆரம்பித்தது. அப்படியே ஆதியாமத்தில் வந்து கொண்டே இருந்தீங்கன்னா அநேக விபரீதங்கள் நடக்க ஆரம்பித்தது. நிம்ரோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வில் வீரன், பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்துல அங்கே அவர்கள் மோசமாக வாழ்ந்தார்கள். சோதம் கோமரா பாருங்கள், மோசமான பாவம், ஓரணை சேர்க்கை, இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் உள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாடி அநேகர் வஞ்சிக்கப்பட்டாங்க, முறுமுறுத்தாங்க, பிரிந்து போனார்கள். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் எல்லாம் கலவரங்களில் மாட்டப்பட்டவர்களை குறித்து நிறையா போட்டிருக்கிறது. லோத்தின் மனைவியை பாருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வர வழியில் உப்பு தூணா மாறினா. அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். சொந்த தகப்பன், சொந்த அப்பாவையே கணவராக மாற்றின ஒரு நிலை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் இந்த சர்ப்பத்தின் ஆவின்னு சொல்லப்படுகிற இந்த ஆதி சர்ப்பம் சொல்லக்கூடிய சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை பிரித்திருக்கிறான். ஸோ உங்கள் கனவுகளில் இந்த சர்ப்பம் துரத்துதுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, உங்களை சாத்தான் துரத்துறான்னு அர்த்தம். இதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்டுவார். உங்கள் கட்டளை சுற்றிலும் சர்ப்பம் இருக்கலாம், இல்லை உங்கள் சர்ப்பம் ஒரு மரத்துலேருந்து உங்களை கொத்துற மாதிரி வரலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உடனே எழும்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா அவன் உங்கள் திருமணத்தை பிரிக்கலாம்னு நினைப்பான், உங்கள் கணவர் மனைவி ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கலாம்னு நினைப்பான், உங்கள் பிஸ்னஸில் ஒரு பிரிவினையை உண்டாக்கலாம்னு நினைப்பான், உங்கள் பிள்ளைகளை உங்களை விட்டு பிரிக்கலாம்னு நினைப்பான். இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி விஷன் பார்க்குறீங்கன்னா உங்கள் கருவை கலைக்கலாம்னு நினைப்பான். ஏன்னா இந்த சர்ப்பம் என்ன செய்யும், முட்டையை திருடும், குடிக்கும். ஏதாவது ஒரு பறவைகளினுடைய இந்த கிளைகள் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கூண்டுகளுக்குள்ளாடி போய் அங்கே இருக்கிற முட்டைகளை கொத்தி அந்த முட்டையில் உள்ள எல்லாத்தையுமே குடிச்சிரும். அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சர்ப்பத்தை பார்க்குறீங்க, கையில் கொத்துற மாதிரியோ இல்லை ஏதாவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் உபவாசம் இருந்தாது ஜெபிக்கணும். ஏன்னா டாக்டர்களாலையும் காப்பாற்ற முடியாததை வேதம் ஜெபித்து உதவி செய்ய வேதத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள்ஸ் ஜெபத்தினால் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ சில நேரம் சர்ப்பம் உங்களை தாக்குதுன்னா எந்த மருத்துவராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது ஆவிக்குரிய விஷயம். அப்போ நீங்கள் ஜெபத்தில் இருந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவ ஜனங்கள், நீங்கள் சர்ப்பத்தை பார்க்குறீங்க, உங்கள் சூழ்நிலை எதுன்னு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வாலிப வயசாக இருக்குது, நீங்கள் சர்ப்பத்தை கனவுல பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா கூட அதிகமாக சண்டை போட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கனவுல பார்க்காட்டியுமே இந்த சாத்தான் இப்படி கிரியை செய்வான். அதனால தான் அதன் பேர் பிரிவினை ஆவின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது ஆவிக்குரிய ஊழியர்கள் தரிசனங்களை பார்க்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துகிற விஷயம் தான் இந்த பிரிவினைன்னு சொல்லக்கூடிய ஆவி. நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க சில பிரிவினை ஆவின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, அவர்கள் அந்த தரிசனத்தில் சர்ப்பத்தை பார்த்துருப்பாங்க. அது வேதத்தில் என்ன சொல்லுது, ஆதாம் ஏவாளை பிரித்தது, காயின் ஆபேலை பிரித்தது, இப்படி வரிசையாக மனுக்குலத்தை பிரித்துக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய மேன் திட்டமே கத்தரை விட்டு உங்களை பிரிக்கணும். ஆதாம் ஏவாளை அந்த பழம் சாப்பிட வச்சதுலேருந்து என்ன நடந்துச்சு, அவங்க அத்தியலையை தரித்து கொண்டு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கத்தரை விட்டு பிரிஞ்சாங்க. அப்போ ஆரம்பித்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியில் ஆதாமுக்குள்ளாடி பாவம் நுழைஞ்சுது. ஒரு மனுஷனுக்குள்ளாடி நுழைந்த பாவம் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குள்ளேயும் நுழைஞ்சிச்சான். அதே போல் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்ததுனால யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ ஒரு இயேசு கிறிஸ்துவனால அவர் பேர் தான் ரெண்டாவது ஆதாம், அவர் தான் கடைசி ஆதாம். அவருக்கு பிறகு ரட்சிப்பே கிடையாது, இரட்சகரும் கிடையாது. அவர் கொண்டு வந்த ரட்சிப்பை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர் மூலமாக அவர் மட்டுமே போதும் எல்லாரையும் பரிசுத்தமாக்குறதற்கு. அவருடைய இரத்தத்தினால அவர் செய்திருக்கிறார். ஒரு மனுஷனால் பாவம் நுழைஞ்சிச்சு, ஒரு மனுஷனால் பரிசுத்தமும் நுழைஞ்சிட்டு. அப்போ இந்த ஆதாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், இந்த சர்ப்பத்தின் ஆவிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா நம்பர் 1, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சொல்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்கணும். சபை கூடுதலை விட்டு விடாமல் கலந்து கொள்ளணும். அவரோடு உள்ள உறவை நீங்கள் விட்டுறக்கூடாது. சபை கூடுதல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இல்லைன்னா 1 நாள் தான் இருக்கும். சண்டே சர்வீஸ் எல்லா இடங்களில் இருக்கும். சில இடங்களில் அதோடு சேர்ந்து ஃபாஸ்டிங் மீட்டிங் இருக்கும். சில இடங்களில் ஒரு பைபிள் ஸ்டடியோ இல்லை ஒரு நடுராத்திரி ஜபம் மாதத்தில் ஒருக்கா இருக்கும். இவ்வளோ தான் சபை கூடுதல்னா. ஆனால் இன்னொரு சபை கூடுதல் இருக்குது. நீங்கள் தான் ஆலயம்.
அந்த சபை கூடுதல் தினமும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. கணவனோடோ மனைவியோடோ இல்லை அப்பா அம்மாவோடோ குடும்ப ஜெபமோ ஏதோ ஒன்று செய்து நீங்கள் நடமாடுற சபை. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட தங்கி இருக்கிறார். நீங்கள் கூடி ஜெபிக்கிறதை விடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு திருச்சபைன்னு சொல்லக்கூடிய சபை அனுபவம் இருக்கிறது. தனிப்பட்ட சபையாகி நீங்கள், தேவன் தங்கும் ஆலயமாகி நீங்களும் ஆண்டவரோடு உறவாடுறதை விட்டுறக்கூடாது. அப்போது அந்த பிசாசு செய்கிற முதல் வேலை உங்களை தேவனை விட்டு விளக்குவான், பிறகு நண்பர்களை விட்டு விளக்குவான், அம்மா அப்பாவுடைய உறவை விட்டு விளக்குவான். இந்த சர்ப்பத்தின் ஆவி தாக்குனா ஒரு நபர் என்ன செய்வாங்கன்னா தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. தனிமைனா அதாவது ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசவே மாட்டோம். இன்ஸ்டாகிராமில் 10000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபை மெம்பர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பேச மாட்டோம். இதுதான் இந்த சர்ப்பத்தின் ஆவியினுடைய தாக்கம். ஏன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைகள் இன்றைக்கி, ஆனால் கிட்ட இருக்கிற பையன்கிட்ட போய் நீ எப்படி இருக்கிறன்னு பேச மாட்டாங்க. இதெல்லாம் அந்த ஆவியினுடைய தாக்கம் தான். ஏன்னா அந்த ஆவி என்ன செய்யுது, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்ல வைக்குது, ஆனால் ஒன்றத்துக்கும் உதவாத ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ப்ரேயர் சப்போர்ட் இருக்காது, ஒரு அன்பு நமக்கு இருக்காது, எல்லாம் இச்சையான உலக ரீதியான நண்பர்களை தந்து விடுவான். ஆனால் பக்கத்தில் ஜெபிக்கிற ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு மனசு வராது. இதுதான் இந்த உலகத்தினுடைய ஆவியின் தாக்கம். நீங்கள் கனவுல பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, இன்றைக்கி இந்த பிரிவின் ஆவி நிறைய கிரியை செய்கிறது. சபைக்குள்ளே கிரியை செய்கிறது, கமிட்டிக்குள்ளே கிரியை செய்கிறது, எல்லா தனி நபர்களுக்குள்ளாடி இந்த ஆவி கிரியை செய்கிறது. தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி இது கிரியை செய்யும். தேவனுக்காக பாடு அனுபவிக்க விடாது. பாடுகள்னு சொன்னாலே ஓட வச்சிரும். பாடுபடவே கூடாது, எல்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கும். யோசித்து பாருங்கள், எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சின்னா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்? ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறான், அவன் சோம்பேறியாக வாழ்கிறான். உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு சிக்கன் சூப்பு, சிக்கன் வறுவல், மட்டன் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கிடச்சிருது. அவன் படுத்தே இருக்கிறான். அவனுக்கு ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? 4 பேர் கிட்ட இருந்து ஊட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதை மாதிரியே அவனுக்கு நடந்துட்டுன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? 80 வயசு வாழ வேண்டியவன் 30 வயசு 35 வயசில் மரிச்சு போயிடுவான். எவ்வளோ நாள் தான் அவனுக்கு நடக்காமல் இருந்தால் அவனுடைய உடல் உறுப்புகள் செயல்படும்? சீக்கிரமாக குண்டாகுவான். குண்டானால் அவனுக்கு வியாதிகள் வர ஆரம்பிக்கும். ஓவர் குண்டாகுவான். பர்மன் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய வியாதி வரும். நவளக்கூட முடியாது, சொந்தமாக குளிக்க முடியாது, நடமாடும் பிணம்னு சொல்லுவாங்கள்ல, படுத்திருக்கிற பிணத்தை போல உயிரோடு இருக்கும் பொழுதே மறிக்கக்கூடிய அந்த நியூக்ரோட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அப்போது இதை தான் பைபிளில் வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்க என்று சொல்லியும் நீ செத்தவனாக இருக்கிற. அப்போது உயிரோடு இருந்தும் செத்தது போல மாறக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. தேவ ஜனங்களே, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் அவன் உயிரோடு இருந்தும் செத்தவனாக இருக்க முடியும். இது இயற்கையாக ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயத்தை சொல்கிறாரு. உயிரோடு இருக்குன்னு சொல்லி ஆக்டிவாக இருந்தாலும் வசன ரீதியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நடமாடி இருக்கிற பிணம் போல தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ரொம்ப சாப்பிட்டு கொண்டு இருந்தான்னா அவன் குண்டாகி கடைசியில் சாக தான் செய்வான். அப்போது உடல் உழைப்புன்னு சொல்லுகிறது, உடலில் இருக்கிற கொழுப்புகள் கரைய உதவி செய்கிறது. இதே போல் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டோன்னா வேதம் சொல்லுகிறது, இளம் பிராயத்தில் சுமை சுமக்கிறது நல்லது. தாவீது ராஜா சொல்லுகிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த உபத்திரம் என்ன செய்யும்னா நமக்கு பொறுமையை கற்றுத்தருதான். ஒரு உயர்வுக்கு முன்னாடி ஒரு பொறுமை, ஒரு தாழ்மை உண்டு தேவ ஜனங்களே. அப்போ இந்த பிசாசு கஷ்டத்தையே அனுபவிக்க கூடாது. ஒரு திருச்சபைக்கு போகிறோன்னா எல்லாம் ரெடியாக நமக்கு இருக்கணும்னு நினைக்க வைக்கும். இந்த சபையில் ரொம்ப குட்டியாக இருக்குது, பாய் போட்ட சபை, இது கூரை சபை, இது குடிசை சபை, இது ஓட்டு சபை, அப்படிலாம் பார்க்க வைக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கும். அந்த சபைக்கு போவாங்கள்ல, கலர் லைட்டிங் இருக்கும், அங்கே ஏசி இருக்கும், அப்படி அட்மாஸ்பியரை பார்க்க வைக்கும். எங்கே சத்தியம் இருக்குதுன்னு அது பார்க்க வைக்காது. பெரிய சபைக்கு போகணும், ரொம்ப கௌரவமாக இருக்கணும், நம்ம மறித்தாலோ இல்லை கல்யாண வீடு வைத்தாலோ 4 பேர் வரணும், இந்த மாதிரி மனுஷனையே எதிர்பார்க்க வைக்கிறது தான் இந்த ஆவிகளுடைய தந்திரம். நாளைக்கு பார்த்தா கிராண்டாக அவங்க பிள்ளை கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க பிள்ளைகள் சண்டை வைப்பாங்க, திருமணம் ஆன பிள்ளைகள் சண்டை வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாப்புலாரிட்டியை எதிர்பார்த்தீங்களே தவிர பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல. உங்கள் பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்திருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம், கௌரவமான ஒரு ஆளை நீங்கள் கெட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த பாவம், நீங்கள் கௌரவமான பாப்புலரான ஆளை தான் பார்த்தீங்களே தவிர பாப்புலரான பிள்ளையை பார்த்துருப்பீங்க, அழகான பிள்ளையை பார்த்துருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி முத்துக்கு ஒப்பனையான நல்ல பிள்ளையோ இல்லை கர்த்தருக்கு பயந்த ஒரு
மணமகனையோ நீங்கள் பார்த்து கொடுக்கலனா எத்தனை 1000 பேர் வந்தாலும் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அந்த கல்யாணம் உடைய தான் செய்யும். அப்போ சர்ப்பத்துக்கு நம்மளே என்ன செய்யக்கூடாது, அந்தகார ஆவிகளுக்கு வழிவகுத்துறக்கூடாது. இந்த ஆவிகள் வந்தால் நம்ம வாழ்க்கையில் தனிமையை விரும்புவோம், பணக்காரனாக மாறணும்னு ஒரு மோகம் வரும், எதையுமே சீக்கிரமாக செய்யணும்னு மோகம் வரும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கனவு கிடைக்கிறது கிடையாது, எல்லாரும் கனவுல சர்ப்பத்தை பார்க்குறது கிடையாது. ஆனால் இந்த சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்துனா அவங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தாலும் அது ஃபைட் பண்ணும். ஏன்னா யுத்தம் இருக்கிறது, நம்ம தான் என்ன செய்ய வேண்டும், அந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார்ல, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம அறையப்பட்டிருக்கணும். இயேசுவை போல் வசனங்களை பேசி பிசாசுகளை விரட்டுகிறவர்களாக இருக்கணும். பிசாசு கொடுக்குற ஆஃபரெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வாங்கிடுவாங்க. நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபையில் கேட்பேன், ஆண்டவர் கொடுக்குற 5 ரூபா வேணுமா, பிசாசு தருகிற 5 லட்ச ரூபா வேணுமான்னு கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ யாராவது உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் விடுவீங்களா? ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பணத்துக்குள்ளாடி ஜீவன் இல்லை. அந்த 5 லட்ச ரூபா வரும், நீங்கள் அந்த 5 லட்சத்தை வச்சு உங்கள் குடும்பமே பிரிஞ்சிடும். எப்படி பிரியும்? பல ரீதியில் பிரிஞ்சிடும். ஒரு காரை வாங்குவீங்க, அந்த காரை ஓட்டலான்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகள் எடுத்துகிட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், பிள்ளை மறிச்சிரும். அதனால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா பிள்ளை மறிக்கும்னே நினைத்திருக்க மாட்டீங்க. எத்தனையோ சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் வந்து அம்மாட்ட கேட்குறான், எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்க. அந்த அம்மாவே கூலி வேலை பார்க்குறவங்க, அப்பா கிடையாது. அந்த கூலி வேலை காசை வைத்து இஎம்ஐ போட்டு ஒரு 2.5 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் என்ன செய்கிறான், அந்த பைக்கை ஓட்டிட்டு வேகமாக போய் ஒரு கம்பியில் மோதி அந்த கம்பி மண்டையில் இறங்கி அவன் இறந்து போயிட்டான். இது நடந்த சம்பவம். அவங்க அம்மா நினச்சி பார்த்தாங்களா, இந்த பைக்கை வாங்கி கொடுத்து என் பிள்ளை மறிக்கும்னு அவங்க நினைக்கல. இதே போல் தான் ஒரு காரை நீங்கள் 6 பைசா தராருன்னு சொல்லிட்டு வாங்கி அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் பிள்ளை மறிச்சிட்டுனா திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால தான் ஆண்டவர் தரக்கூடிய 5 ரூபா என்ன செய்யுது, உங்களுக்கு தேவையில்லாததை வீட்டில் வாங்க விடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்க விடும். அதனால தான் நான் அடிக்கடி எங்கள் சபையில் கேட்குறது உண்டு, எது வேண்டும், ஆண்டவர் தருகிற சின்னது ஆசீர்வாதமா, பிசாசு தருகிற திரள் ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தருகிற சின்னது தான் ஆசீர்வாதம். அதுதான் பவர் கூடினது, அதில் தான் ஜீவன் இருக்கும். கஞ்சி குடித்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் உங்கள் சத்தத்தை கேட்கும், உங்கள் கணவர் உங்கள் கூட இருப்பாங்க, அன்பாக இருப்பீங்க. ஆனால் பிரியாணி சாப்பிட்டுட்டு உங்கள் கணவரும் மனைவியும் 2 ரூமில் படுத்துக்கிட்டு பிள்ளைகள் வேறு ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கிறதா அழகு இல்லை. இது அழகே கிடையாது. இது பிசாசு குடும்பத்தை பிரித்திருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்வடைய வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த ஆதி சர்ப்பம் அநேகர் விழுங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, ஆதாம் ஏவாளை பிரித்தது போல உங்களையும் கிறிஸ்துவை பற்றும் அந்த பக்தி வைராக்கியத்தை விட்டு, அந்த அன்பை விட்டு பிரித்திருமோ என்று பயந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. எத்தனை அருமையான வார்த்தை பார்த்தீர்களா தேவச்சனமே. அதனால் இந்த மோசமான இந்த பிசாசிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பவுலுக்கு தான் இந்த அருமையான உணர்வு உண்டாயிருக்கிறது. ஏகப்பட்ட அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, ஆனால் பவுல் தான் இது அழகாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:3 பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் அழகாக சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, இந்த ஆவி கிறிஸ்துவை விட்டு பிரிச்சிரும். உங்களை பேர் தான் கிறிஸ்தவன் இருக்கும், ஆனால் செய்கிறது எல்லா செயல்களை பார்க்கும் பொழுது அது கிறிஸ்தவனுக்குள்ளே தான் இருக்காது. கிறிஸ்தவர்களை எப்படி அறிய முடியும்? அவர்களுடைய கனிகள்னால தான் அறிய முடியும். த்ரூ தேர் டீட்ஸ் we can identify the Christian. காந்தியடிகள் சொன்னார், கிறிஸ்துவை பாருங்கள், கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்கன்னு சொன்னார். காரணம் என்ன? கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடு மோசமாக இருந்துச்சு. அவர்கள்ட்ட கனி இல்லை, அவர்கள்ட்ட ஞானம் இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எப்போவும் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை இருக்கணும். இது எல்லாம் கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லாமல் போனது. சாட்சி கட்ட வாழ்க்கையை பார்த்தாரு, சண்டை போடுற கிறிஸ்தவனை பார்த்தாரு, பிரிவினை உள்ள கிறிஸ்தவனை பார்த்தாரு, கணவன் மனைவி பிரிஞ்சு போன கிறிஸ்தவனெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நம்ம கிறிஸ்தவர்னு சொல்கிறது காரணம் நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால கிடையாது, நம்ம ரிலிஜியன் அதனால இருக்கிறதுனால கிடையாது, நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாறினதுனால கிடையாது. நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழணும்.
we are the witness for the world. நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய டீட்ஸு, நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை பார்க்கும் பொழுது இவன் பணக்காரன் அதனால் கிறிஸ்தவன், இவன் வெளிநாட்டுக்காரன் அதான் கிறிஸ்தவன், இல்லை, நம்மளுடைய அன்பு தான் நம்மளுடைய சாயல். நம்மளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுற தன்மை தான் நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுற முதல் அட்டாச்சு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு மரத்தை அதனுடைய கனியினால தான் அறிய முடியும். உங்கள் மரம் என்ன கனி கொடுக்குதுன்னு பாருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இந்த மாதிரி நல்ல ஆவியின் கனிகள் கொடுக்குதா, பொறுமை இருக்குதா, இச்சை அடக்கம் இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கார் சென்னை, இப்படி பாம்பே இல்லை டெல்லி, இப்படி தூரமான பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் செக் பண்ணுவாங்க. இன்ஜின் ஆயில் இருக்குதா, பிரேக் ஆயில் இருக்குதா, எல்லா டயர்ஸும் அலைன்மெண்ட் நல்லா இருக்குதா, எல்லாமே ஒருக்கா கூட செக் பண்ணிக்கிடுவாங்க. பெட்ரோல் இருக்குதா, எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. பெட்ரோல், டீசல் எதுனாலும் செக் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ஆபத்தாயிடக்கூடாது. தேவ ஜனங்களை, இந்த அருமையான வீடியோவும் உங்களுடைய வாழ்க்கையில் கனி இருக்குதான்னு பார்க்க வைக்கிறது. ஏன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக வாழணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யம் செல்வாங்க. எல்லாராலும் செல்ல முடியாது. அதனால தான் ஆண்டு உங்களை ஒரு விஷயம் கூட சோதித்து பார்க்க சொல்கிறாரு. என்ன சோதிக்க சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களா, அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, இதெல்லாம் ஆண்டு உங்களை பார்க்க சொல்லலை. நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கிறீங்களான்னு பார்க்க சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் தான் அறிய முடியும். நான் 24 மணிக்கூர் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்கு அந்நிய பாஷை வேண்டான்னு நான் சொல்ல வரல, தீர்க்க தரிசனம் வேண்டான்னு நான் சொல்ல வரல. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் தான் சொல்லுகிறது, இது எல்லாத்தையும் காட்டிலும் அன்பு சிறந்ததுன்னு சொல்லுகிறது. நமக்கு இந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் அந்நிய பாஷை பேசினாலும், பைபிள் வாசித்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் ஜெபித்தாலும் அது பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் செய்ய வேண்டியதை முதல்ல செஞ்சிடணும். அதுதான் அஸ்திபாரம். ஆவியின் கனிகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அது நமக்குள் கிரியை செய்ய நம்மளை தாழ்த்தணும். பொறுமை, அன்பு, மன்னிப்பின் சுபாவம், சாந்தம், இதெல்லாம் இருக்குதான்னு ஒரு விஷயம் கூட நம்மளை செக் பண்ணிக்கணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பிரிவினையின் ஆவியாகிய இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்திருப்பீங்க. ஒரு சில காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்க. அநேக ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யட்டும். இதே போன்ற பதிவுகளை பெற்றுக்கொள்ள நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற இந்த அருமையான யூடியூப் சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்க்கில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா தேர்ஸ்டேயும், டியூஸ்டேயும், எல்லா செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் உங்களுக்காக இரவு 9 மணி அளவில் வீடியோ கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரோஜனமாக இருந்தால் பகிருங்கள். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். God bless you.